நான் ரொம்ப திருப்தியா இருக்கு, இந்த படம் ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோங்க. அது வந்து நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, எதை நான் ஜென்னுனா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஸ்லோ தான். நான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டேன். இது தப்புமா, கத்தி மேல நிக்கிது இந்த படம், தப்புமா தப்பாதான்னு இன்டர்வியூக்கு பின்னாடி பாப்போம்னு சொன்னேன். கிளைமாக்ஸ்ல எவன் விசில் அடிச்சுட்டு வரானோ அந்த படம் ஜெயிச்சிச்சு. நான் விசில் அடிச்சுட்டு வந்தேன். அதனால எனக்கு வந்து இந்த படம் கண்டிப்பா கேப்டன் சாருக்காக தான் வந்தேன். ஏன்னா ஆஃப்டர் டெத் வந்து இந்த படம் வந்திருக்குது. அவங்க ஃபேமிலில இருந்து படம் எடுத்திருக்காங்க. என்னதான் பண்ணிருக்காரு, அவரோட சன்னு வேற நடிச்சிருக்காப்ல. அதனுடைய சின்ன கிளிப்பிங் காமிச்சாலும் தப்பிச்சிரும். ஏன்னா எவ்வளவோ படத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் சாங்க போட்டுட்டு 100 கோடி 200 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி உள்ளவங்க இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 5 படம் 6 படத்தை வந்து எப்படி ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவானுங்க. அதை வச்சாது அந்த டைரக்டர் பொழைச்சிக்கலாம், அந்த இதை வச்சு சண்முக பாண்டியன் பொழைச்சிக்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் யூஸ்ஃபுல் இல்ல. ரமணால ஒரு கட்டு பொட்டு வச்சது என்ன படம் அது, பொன்மன செல்வன்ல ஒரு சாங், ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே விஜயகாந்த் ஆகும்னு அங்க போடுறதுக்குள்ள சோர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே எதுவுமே பேசாம லிமிட்டா காம்பாக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து டேரக்டர் ஜெயிச்சார். அவர் நினைச்சிருந்தா 6 பாட்டு 7 பாட்டு வைக்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு எது தேவையோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபைட் சீன்ல வந்து அதை யூஸ் பண்ணது வந்து செம்மையா இருந்துச்சு. இல்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. என்ன வேதனை என்னன்னா, ஹீரோயின் போர்ஷன் சுத்தமா இல்ல. 2K கிட்ஸ் எல்லாம் எப்படா படத்தை பார்க்க போறானுங்க. ஒரு லவ் சீன்ஸ், ஒரு ரொமான்டிக் சீன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ஒரு அழகா ஒரு கிளேவிசஸ் எல்லாம் காமிச்சிட்டு 2K கிட்ஸை உட்கார வைக்கிறதுக்கான பசங்களை எல்லாம் பிடிச்சி வலிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா படத்துலயும் பண்றாங்க. இப்ப அதுதான் நான் பண்ணாலும் நீங்க அப்படிதான் செய்வேன், நீங்க பண்ணாலும் அப்படிதான் செய்வீங்க. அதெல்லாம் தாண்டி கதை இதுதான், இதுக்குள்ளதான் எடுப்பேன். ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையில்லை. அவங்க 2K கிட்ஸ் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க கதை மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட சக்சஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சத்தியமா நான் அதான் நினைச்சேன். கஸ்தூரி ராஜா சார் ஹீரோவா, இவர் ஹீரோவாடா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவருக்கு ரொம்ப போர்ஷன் கொடுத்துட்டாங்க. அழுகிற சீனா இருந்தா சரி, எமோஷனா இருந்தா சரி, எல்லா சீனுமே பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பெரிய என்ன சரி தெரியுமா, அதுக்கு வந்து பெரிய தேங்க் பண்ணணும் யாருக்கு, சண்முக பண்ணிருக்கு. படத்தை பார்த்த பின்னாடி கூட ஏன் இவர் அதிகமான சீன்லாம் வர்றாரு, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு டேரக்டரை போய் பிடிச்சி நிக்காம கரெக்டா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலே சொல்றேன்னா, சில பேர் வந்து நன்றி மறப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா தீமைதான் வெல்லும் எவன் தடுத்தாலுங்கிற மாதிரிதான் இந்த இது இருக்குது. நல்லவன் வந்து உண்மையிலே வாழணும், நம்ம வாழ வைக்கிறான்னு பரவாயில்ல, கடவுள் வாழ வைப்பான்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுதான் இது. அந்த கிரெடிபிலிட்டி ஃபர்ஸ்ட் படத்துல கிடைக்கல, 2வது படத்துல கிடைக்கல, 3வது படத்துல சண்முக பாண்டியன் கிடைச்சிருக்குது. அவருடைய பிளஸிங்ஸ் நான் நினைக்கிறேன். படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு பிளசண்டான மூவி. செம்ம படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்னடா மொக்க படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்ப வந்து 2025 வந்த நிறைய படத்துகளுக்கு இந்த படம் தேவையில்ல அப்படி சொல்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஃபைட்ஸ்கானே ஓடும். நிறைய யானைகளை வச்சு படம் எடுத்தாலும் கூட யானைகளை வச்சு படம் எடுத்தா ஃபெயிலியர் ஆயிருமோன்ற இதெல்லாம் உடைச்சிட்டு அவங்க நம்பிக்கையோட எடுத்து சக்சஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவருடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஹைட் நல்லா இருக்காப்ல, அதுவும் நம்ம மண்ணோட கலர்ல இருக்காப்ல. அதனால இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்கு. அதுக்கு தோதா OTT பிளாட்ஃபார்ம் நிறைய வந்து வெப் சீரிஸ் எல்லாம் வருது. அதனால அவர் இனிமே வந்து பிஸியா தான்